நீலாங்கரை வீட்டில் வசிக்க அனுமதி வேண்டும். சங்கீதா புதிய மனு. நடிகரை விட நடிகைகளுக்கு வாய்ப்புகள் கம்மிதான். மனம் திறந்து பேசிய நடிகை லைலா. தீபிகா படுகோன் கோரிக்கை சரிதான். ஆதரவு கொடுத்த அனன்யா பாண்டே. அரசியல் பின்னணியில் பிளடி பாலிடிக்ஸ். கௌதம் ராம் கார்த்திக் நடிப்பில் வெளியான படத்தின் டீசர். தலைவர் 173 படத்திலிருந்து விலகிய விவகாரம் உண்மை உடைத்த சுந்தர் சி. நடிகர் 2 இயக்குனர் ரவிமோகனின் புதிய முயற்சி. சந்தானத்தின் அடுத்த படம் குறித்து வெளியான முக்கிய அப்டேட். சினி வட்டாரங்கள்ல என்ன நடக்குதுன்னு இந்த தொகுப்புல விரிவாக பார்க்கலாம். வெல்கம் டு சினி ஸ்நாக்ஸ். நடிகரும் அரசியல்வாதியுமான விஜயின் மனைவி சங்கீதா சென்னை நீலாங்கரையில் உள்ள குடும்ப வீட்டுக்குள் செல்ல அனுமதி வழங்க வேண்டும் என நீதிமன்றத்தில் புதிய மனு தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் அந்த வீடுதான் தங்களது திருமண வாழ்க்கையின் முக்கியமான இல்லமாக இருப்பதாகவும் வழக்கு முடிவடையும் வரை அங்கு தங்க அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். அல்லது அதற்கு மாற்றாக சமமான வசதி கொண்ட மற்றொரு வீடு வழங்கப்பட வேண்டும் என்றும் நடிகர் விஜயுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் மற்றும் மன உளைச்சல்கள் காரணமாகவே இந்த விவகாரம் நீதிமன்றத்திற்கு சென்றதாகவும் திருமண உறவு முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த வழக்கில் அடுத்த விசாரணை விரைவில் நடைபெற உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக திகழ்ந்த நடிகை லைலா சமீபத்தில் அளித்த பேட்டியில் நடிகைகளுக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் குறித்து தனது கருத்துக்களை வெளிப்படையாக பகிர்ந்துள்ளார். அதில் தனது சினிமா பயணத்தில் எந்த மைல்கற்களையும் தனியாக கணக்கிட்டு பார்க்கவில்லை, நல்ல கதாபாத்திரங்களில் நடிப்பதே தனது முக்கிய குறிக்கோள் என்றும், இப்போது வரை என் சினிமா பயணம் மிகவும் சிறப்பாக இருக்கிறது, நான் நடித்த ஒவ்வொரு படமும் ஒரு புதிய அனுபவமாக இருந்தது என்று அவர் கூறினார். மேலும் காலம் செல்ல செல்ல நல்ல கதாபாத்திரங்களை தேர்வு செய்யும் ஆர்வம் அதிகரித்துள்ளதாகவும், ஆனால் நடிகர்களுடன் ஒப்பிடும்போது நடிகைகளுக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் இன்னும் குறைவாகவே உள்ளன, அதே நேரத்தில் தற்போதைய சினிமாவில் அந்த நிலைமை மெல்ல மாறி வருவதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் லைலா கூறுகையில் 2002ஆம் ஆண்டு வெளியான மௌனம் பேசியதை திரைப்படம் சமீபத்தில் மீண்டும் திரையிடப்பட்ட போது இளம் தலைமுறை ரசிகர்கள் தன்னை மகிழ்ச்சியடை செய்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது பெண்களை மையமாக கொண்ட வலுவான கதைகளில் குறிப்பாக வெப் சீரிஸ்களில் நடிக்க விருப்பம் இருப்பதாகவும் லைலா கூறியிருக்காங்க. மேலும் எதிர்காலத்தில் நடிகைகளுக்கும் அதிகமான வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் என்பதே தனது ஆசை என்றும் மனம் திறந்து பேசியிருக்காங்க நடிகை லைலா. பாலிவுட் நடிகை தீபிகா படுகோன் திரைப்பட படப்பிடிப்பில் ஒவ்வொரு நாளுக்கும் 8 மணி நேர வேலை நேரம் இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தது சமீபத்தில் பெரிய விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கு. இந்த விவகாரத்தில் நடிகை அனன்யா பாண்டே சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில் தீபிகா படுகோனுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார். அதில், நான் தீபிகாவுடன் வேலை செய்திருக்கிறேன், அவர் அம்மாவாகும் முன்பு எந்த விதமான வேலை நேர கோரிக்கையும் முன்வைத்ததில்லை, ஆனால் தற்போது அவர் ஒரு தாய் என்றும் குழந்தையின் ஆரம்ப வளர்ச்சி காலத்தில் அருகில் இருக்க வேண்டும் என்பதால் இப்படியான வேலை நேரத்தை விரும்புவது இயல்பானது என்று கூறியிருக்கிறார். 2025ஆம் ஆண்டு ஒரு நாளைக்கு 8 மணி நேர வேலை வேண்டும் என்ற தீபிகாவின் கோரிக்கையை தொடர்ந்து பாலிவுட் திரையுலகில் வேலை நேர நடைமுறைகள் குறித்து பல்வேறு கருத்துகள் மற்றும் விவாதங்கள் எழுந்திருக்கிறது. நடிகர் கௌதம் ராம் கார்த்திக் நடித்துள்ள புதிய திரைப்படத்திற்கு பிளடி பாலிடிக்ஸ் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் மற்றும் டீசர் தற்போது வெளியாகி ரசிகர்களிடையே கவனம் ஈர்த்து வருகிறது. இந்த படத்தை டாடா திரைப்படத்தின் மூலம் கவனம் பெற்ற இயக்குனர் கணேஷ் கே பாபு தயாரிக்கிறார். மேலும் இயக்குனர் ராஜு முருகனின் உதவி இயக்குனராக பணியாற்றிய தீனா ராகவன் இந்த படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமாகிறார். டீசரில் அரசியல் கட்சியின் கொடிக்கம்பத்தை மையமாக கொண்டு பேசப்படும் உரையாடல் தெரிகிறது. அந்த உரையாடலில் அரசியல் அடையாளங்கள், அதிகார மோதல்கள் மற்றும் அரசியல் சூழ்நிலைகளை சுட்டி காட்டுகின்றன என்று சொல்லலாம்.
மேலும் அண்ணா முதல் நடிகர் விஜய் வரை தொடர்புடைய அரசியல் குறிப்புகள் இந்த படத்தில் இடம்பெற்றுள்ளதாக சொல்லப்படுகிறது. கௌதம் ராம் கார்த்திக்கின் கதாபாத்திரம் இளையராஜா என அழைக்கப்படுவது கதையின் மீது கூடுதல் ஆர்வம் உருவாகியுள்ளதுனே சொல்லலாம். இந்த படத்தின் கதாநாயகியாக அஞ்சனா நேத்ரன் நடிச்சிருக்காங்க. இவர்களுடன் செல்வராகவன், பி வாசு, ரோபி, ஏ வெங்கடேஷ், மாறன், இந்துமதி உள்ளிட்ட பலரும் முக்கிய கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்க உள்ள தலைவர் 173 திரைப்படத்தை முதலில் இயக்கவிருந்தவர் இயக்குனர் சுந்தர் சி. இந்த படம் கமல்ஹாசன் அவர்களின் ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் தயாரிப்பில் உருவாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனா அறிவிப்பிற்கு பிறகு சில நாட்களிலேயே சுந்தர் சி அந்த படத்திலிருந்து விலகியதாக தகவல் வெளியானது. இதற்கு சமூக வலைதளங்களில் பல்வேறு வதந்திகள் பரவின. இந்த நிலையில் சமீபத்தில் அளித்த பேட்டியில் இது குறித்து சுந்தர் சி விளக்கம் அளித்துள்ளார். அதில் ரஜினிகாந்துடன் படம் இயக்குவது எந்த இயக்குனருக்கும் கிடைக்கும் பெரிய வாய்ப்பாகும். ஆனால் இந்த திட்டத்தின் கதை மற்றும் தயாரிப்பு திட்டங்களில் சில மாற்றங்கள் ஏற்பட்டதாகவும், அதே சமயம் தன்னிடம் ஏற்கனவே ஒப்புக்கொண்டிருந்த பிற திரைப்படங்களின் வேலைகளும் இருந்ததாகவும் தெரிவித்தார். இந்த சூழ்நிலையால் தான் அந்த படத்திலிருந்து விலக வேண்டிய நிலை ஏற்பட்டது என்றும் அவர் கூறினார். மேலும் இதை எந்தவித கருத்து வேறுபாடு அல்லது பிரச்சனையாலும் ஏற்பட்ட முடிவு அல்ல என்றும், ரஜினிகாந்த் மீது தமக்கு மிகுந்த மரியாதை இருப்பதாகவும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். இந்த விளக்கத்தால் தலைவர் 173 திரைப்படத்தை சுற்றி பரவிய வதந்திகளுக்கு தற்போது முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதுன்னே சொல்லலாம். நடிகர் ரவிமோகன் முதல் முறையாக இயக்குனராக அறிமுகமாகும் திரைப்படம் தான் an ordinary man. இந்த படத்தின் படப்பிடிப்பு சமீபத்தில் பூஜையுடன் தொடங்கியது. இந்த திரைப்படத்தில் நடிகர் யோகி பாபு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறார். படத்தை ரவிமோகன் ஸ்டுடியோ தயாரிக்கிறாங்க. இதற்கான கதை மற்றும் திரைக்கதையை ரவிமோகன் தானே எழுதி இயக்குகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. an ordinary man திரைப்படம் ஒரு சாதாரண மனிதனின் வாழ்க்கையை மையமாக கொண்டு உருவாகும் சுவாரஸ்யமான கதையை கூறும் படமாக இருக்குன்னு கூறப்படுகிறது. படத்தில் நடிக்கும் மற்ற நடிகர்கள் மற்றும் தொழில்நுட்ப குழுவினரின் விவரங்கள் விரைவில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இயக்குனராக அறிமுகமாகும் ரவிமோகனின் இந்த படத்திற்கு ரசிகர்களிடையே பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கிறது. தமிழ் சினிமாவில் காமெடி நடிகராக அறிமுகமாகி தற்போது கதாநாயகனாக பயணம் செய்து வரும் சந்தானத்தின் அடுத்த படத்தை பற்றிய புதிய தகவல் வெளியாகியுள்ளது. அதில் கேசவன் ஸ்டுடியோ சார்பில் விஜய் கே செல்லையா மற்றும் வேனிஸ் இன்ஃபோடைன்மெண்ட் சார்பில் KJ கணேஷ் தயாரிக்கும் புதிய படத்தில் சந்தானம் கதாநாயகனாக நடிக்கிறார். இந்த படம் டைம் லூப் அடிப்படையிலான த்ரில்லர் கதைக்களத்தில் உருவாகி வருகிறது என்று தெரிவிச்சிருக்காங்க. இந்த படத்தை இயக்குனர் சுதாமன் கிருஷ்ணா எழுதி இயக்குகிறார். தற்போது இந்த படத்தின் படப்பிடிப்பு வேகமாக நடைபெற்று வருவதாகவும், விரைவில் அடுத்தடுத்த அப்டேட்டுகள் வெளியாகும் என்றும் படக்குழு தரப்பில் தெரிவிச்சிருக்காங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய சினி அப்டேட்ஸோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.